ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் மனசுக்குள்ள இதுதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா இருக்கதோட மட்டுமல்லாம எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழணுன்ற நல்ல எண்ணம் உனக்குள்ளேயும் ஒரு ஓரத்தில் இருக்கிறதால தானே எல்லா மக்களுக்காகவும் நீ அடிக்கடி நல்ல எண்ணங்களை மனதிற்குள் யோசிக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்தியை நீ சந்தோஷப்படும் விதமாக உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் செல்லமே. உன் சாயப்பா இப்போது சொல்ல போகிற இந்த சந்தோஷமான நல்ல செய்தியை கேட்டு நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கதான் போற. உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது தானே. வெற்றி கிடைச்சாலும் அதன் மூலமாக முழு சந்தோஷம் உனக்கு தான் கிடைக்க போகுது. தோல்வி அடைஞ்சாலும் அதை மீண்டும் நீதானே கடந்து வருவதற்கான பக்குவங்களை பெறப்போகிறாய். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் நினைச்சு யார் என்ன நினைப்பாங்களோன்னு நீயே வேதனைப்படணும். வெற்றியோ தோல்வியோ நல்லதோ கெட்டதோ அது ஒன்னாலதான் வந்தது. அதனுடைய பலனையும் நீ தான் அனுபவிக்க போற. இன்பமும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில நிலைச்சி இருக்கணுங்கிறது உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்புன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது துன்பத்தையும் கவலைகளையும் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களின் வார்த்தைகளை நீயே உன் மனசுக்குள்ள போட்டு வேதனைப்படுற. இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். உனக்கு என்ன நடந்தாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், அதை பத்தி உனக்கு பின்னால போய் கேலி செய்யக்கூடிய மனிதர்களும் தானே இங்க இருக்காங்க. நீ நல்லது செஞ்சாலும் அதை ஒரு மாதிரி பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் அதை வேறு விதமா பேச போறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களின் வார்த்தைகளை யோசிச்சா நீ கவலைப்படுற. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது உனக்கான வெற்றிக்கான சரியான பாதையை நிச்சயமாக உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உனக்கான வெற்றிக்கான வழியை காட்டப்போறது உன் சாயப்பா நான் தானே. நீ செய்யக்கூடிய செயலையும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் பெறுவதற்கு எந்த ஆர்வமும் குறையாமல் மன நம்பிக்கையோடு தொடர்ந்து தைரியமா விடாமுயற்சியை செய்யும் போது வெற்றி தானாகவே உன்னை தேடி வருவேன் செல்லமே. எந்த காரணம் கொண்டும் சோர்ந்து போயிடக்கூடாது. இவ்வளவு நாள் ஆசைப்பட்டோமே, இவ்வளவு நாள் முயற்சி செஞ்சோமே, இன்னும் கிடைக்கலையே, பேசாம விட்டுலாமான்னு எதிர்மறையான எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ புதையலை நெருங்கி வந்துட்ட. நீ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கே கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. பாதி தூரத்தை கடந்து வந்து விட்டாய். இன்னும் வாழ்க்கையின் மீதி தூரத்தையும் கடந்து வந்துவிடு என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா விருப்பங்களையும் உன் ஆசைப்படியே உனக்கு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது தானே என்னுடைய ஆசையும். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன் வேண்டுதல்களை சீக்கிரமா நான் நிறைவேற்றி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் அப்படியே நனவாக நிஜமாக மாறத்தான் போகுது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் பயமோ பதட்டமோ இல்லாம செஞ்சினாலே அதன் முடிவானது சிறப்பான பலனை உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றத வைராக்கியமா ஒரு லட்சியமா வச்சுக்கோ. அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ என்னென்ன வேலைகளை செய்யணும்னு திட்டம் போட்டு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய். முயற்சிகள் தொடரும் போது வெற்றியும் உறுதியாக உன்னை பின்தொடர்ந்து வருங்கிறத மறவாத. உனக்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா இன்று முதலே உனக்கான வெற்றிகரமான பதிலையும் பலனையும் கொடுக்க போறேன். நீ இதுநாள் வரை பெற்ற தோல்விகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இப்போது நீ வெற்றி பெறுவதற்கான மன தைரியத்தையும் சக்தியையும் உனக்கு கொடுத்துடுச்சு. உன்னுடைய ஒரு தோல்வியின் மூலமாகத்தான் இப்பொழுது நீ பல வெற்றிகளை பெறப்போகிறாயின் செல்லமே. வெற்றி அடைகிற வரைக்கும் கொஞ்சம் முயற்சி செய். அதன் பிறகு உனக்கான வெற்றியை நீ மிக பெரிய அளவில் பெற்ற பிறகு உன்னை போல யாராவது மேலே ஏறி வரணும், முன்னேறி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சியை செய்பவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவு உதவி செய். உன்னை போல 4 பேரும் நல்லா இருக்கணும் நீ நினைச்சாலே அந்த நல்ல எண்ணத்தின் காரணமாக நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது உன்னை பின்தொடர்ந்தாலும் உன்னுடைய நல்ல மனசு காரணமாகவே உன்னுடைய வேதனைகள் பாதியா குறைஞ்சு நிச்சயமாக சாதனைகள் படைப்பாய். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுவாங்க. ஓம் சாய்ராம்.